தன்னலமற்ற கும்பராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. கும்பராசிக்கு ஜென்மசனி பலமுழந்துவிட்டதால் மார்கழியில் ஜென்ம ராகுவால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். உறவுகளில் இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும். 7ஆம் இடத்து கேது பகவான் நல்ல அறிவாற்றலை கொடுப்பார். புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தோடு இருப்பதால் சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் எண்ணங்கள் ஏற்படும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அதன் மூலம் நல்ல வருமானமும் லாபங்களும் கிடைக்கும். குரு மிதுனத்தில் வக்ரகதியில் இருப்பது சிறப்பானது அல்ல. பேச்சில் நிதானம் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும். இவை அனைத்தும் கிரகநிலைகளின்படி உங்களுக்கான பொது பலன்களே ஆகும். கர்ம வினைகள் படி அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் ஆறுமுகனை வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு கும்பராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.